இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கஷ்டத்தை தாங்கவாலோ தெரியலங்க. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க. இலக்கியாவுக்கு வாழ்க்கையில் நிம்மதின்றதே கிடையாது போலங்க. நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பக்கம் போனாலும் கௌதமுக்கு இப்போ தாங்க ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தான் பிரச்சனை தாங்குவாங்களோ ஒன்றுமே புரியலைங்க. இப்போ கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தால் அவர் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தை இழந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு இந்த விஷயத்தை தெரியாமலே பார்த்துக்கிறாருங்க நம்ம இலக்கியா. இதை நாம்ளே எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம், இந்த அஞ்சலியவும் பைரவியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திகச்சு போய் சுற்றிட்டுருக்காங்க நம்ம இலக்கியா. சரி, ஓகே, இதை இப்படியே விட்டு ஆகாது, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை கடைக்காரனை பார்க்க போகிறாருங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போனாலும் அவன் எல்லை கடைக்காரன் கிடைக்கலங்க. பக்காக்க விசாரிக்கும்போது, என்னம்மா நேற்று போலீஸ் வந்தாங்க, இன்றைக்கி நீ வர, என்ன தான் பிரச்சனை? அது நீ தான் அந்த மயக்க மருந்து கலந்த பொண்ணா? உண்மையாக சொல்லு, உன்னை தான் போலீஸ் தேடிட்டுருக்கு. இங்கே வந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காத, உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக. நீ வேறு பொண்ணு ஏதோ படித்த பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரிலாம் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இருக்கிற கடைக்காரங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் நான் எதுவும் கிடையாது, நான் சும்மா விசாரிக்காத தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி மலிப்பிட்டு இலக்கிய அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த அளவுக்கு எப்படி அவ்வளோ விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறமும் நம்ம கௌதம் கிட்ட சொல்லாமல் இருந்தால் இது நம்மளுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கௌதமுக்கு பூனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு இலக்கியா. இந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வரேன்? சரி, ஓகே, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் வந்த பிறகு நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக ஒரு வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவும் அதே சமயத்தில் போடுறாருங்க. முதல்ல மரியாதையாக என்னுடைய டாக்குமெண்ட்ஸையும் பணத்தை ரிட்டன் கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. கௌதம் இந்த டென்ஷனோடு சேர்த்து அதவும் சேர்த்து பயங்கர கடுப்பாக பேசிட்டாருங்க. நீ அளவுக்கு அதிகமாக என்கிட்ட மோதணும் அப்படின்னா மொத்த டாக்குமெண்ட்ஸும் ஐடி ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்ருவேன், பார்த்துக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம எஸ்எஸ்கேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவை என்ன பண்ணுறது, கௌதமுக்கு வர பிரச்சனை எப்படி தான் தாங்க போகிறாங்களோ தெரியல.